ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் மாறாது. ஸோ இப்போ நீங்கள் விவேக் ராமசாமின்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. ஸோ அவரை பிடிச்சி நிற்க வச்சு அவரை எப்படி கேட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்துவா இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் இந்துவா இருக்காங்க, உங்கள் 2 பசங்களும் இந்துவா இருக்காங்க. இந்த நாட்டை நீங்கள் எப்படி ஆளுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த என்ன சொல்றது மேலாதிக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரத்தத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் பொசிஷன் வந்தாலும் ஓரளவுக்கு தான் வர முடியும். நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் தான் கமலா ஹாரிஸ். அவங்க கூட வந்து இந்திய அமெரிக்கனா இல்லை ஆப்பிரிக்கன் அமெரிக்கனான்றது அவங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் இருக்குது. நாம சொல்கிறதுலாம் இருக்குது. அவங்க மக்கள் எப்படி அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு தான் இருக்குது. பிரசிடென்ட்டாலாம் வந்து ஒரு இந்திய வம்சாவளியினரோ வேற யாரோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அப்படி வந்ததுன்னா ரிஷி சுனக் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி வருவார். அதுக்கப்புறமா மிகப்பெரிய வீழ்ச்சியை அந்த நாடு சந்திக்கும், இல்லை அந்த கட்சி சந்திக்கும். ஸோ அந்த கட்சி சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வீழ்ச்சிக்கு இவங்க மேலே ஒரு பிளேமை போட்டு இந்தியர் தான் காரணம். ஒரு இந்திய நாங்கள் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிஷி சுனக்கால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு.